எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். லாஸ்ட் வீடியோஸ் நம்ம என்ன பார்த்தோன்னா கோலாப் என்ன, அதோட கான்ஃபிகரேஷன் என்ன, கேகிள்னா என்ன, அதோட கான்ஃபிகரேஷன் என்ன, அப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கூகுள் கோலாபை எப்படி யூஸ் பண்ணுறது, வெப் ப்ரௌசரில் எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது பேசிக்காக பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம கூகுள் கோலாபை தான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுளில் கோலாப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி விஎன் டேட்டா லாக் பண்ணி வச்சுட்டேன். ஜிமெயில் அக்கௌண்ட்டை நான் வந்து லாகின் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்கும் வெல்கம் டு கோலாபரேட்டரி அப்படின்னு இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோலாபரேட்டரிங்கிறது ஒன்று தான், கோலாபுங்கிறது ஒன்று தான். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா வெல்கம் டு கோலாபரேட்டரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் புக் இருக்கும். சரிங்களா? இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜூபிட்டர் நோட் புக். சரிங்களா? ரீசெண்ட் கூகுள் டிரைவ் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் அவங்க ஒரு கோலாப் அவங்க சைட்லேருந்து ரிசர்ச்லேருந்து ஒரு 5-6 நோட் புக் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபியூ நோட் புக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ ரீசெண்டாக என்னென்ன டெவலப் பண்ணுறோன்னா அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். இங்கே ஒவ்வொன்றா கூகுள் டிரைவில் வச்சுருக்கேன்னா அதை வந்து எடுத்துக்கலாம். கிட்டப்போட யூஆர்எல் கொடுத்து நான் எடுத்துக்கலாம். நான் ஆச்சும் அப்லோட் பண்ணுறேன், லோக்கலில் நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணால் கூட அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு புது நோட் புக் க்ரியேட் பண்ணுறதுக்கு நியூ நோட் புக்குன்னு கொடுக்கணும். கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோட் புக் ஒன்று ஓப்பன் ஆகும். லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நோட் புக் ஓப்பன் ஆகும். அன்டைல்டு 0ன்னு இருக்கும். ஓகேங்களா? IPYNBங்கிறதுனா ஐபைத்தான் நோட் புக். சரிங்களா? ஜூபிட்டர் நோட் புக் சிம்பிளிஸ்டிக்காக. இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நேம் கூட மாற்றிக்கலாம். எப்படி சொல்கிறது, வி அண்ட் டேட்டா அப்படின்னு மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த நோட் புக்கோட பேர் வி அண்ட் டேட்டான்னு மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மெனு பார் மாதிரி இருக்கும். இதுதான் டைப் பண்ண போகிற இடம். ஓகேங்களா? இங்கே கனெக்ட்னு கொடுத்தா மட்டும்தான் கனெக்ட் ஆகும். இப்போ நான் கனெக்ட்னு கொடுக்குறேன், அலோகேட்டிங் ஸ்பேஸ்ன்னு வரும். அலோகேட் ஆனதுக்கப்புறம் கனெக்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது இங்கே நான் கர்சர் இங்கே வைக்கும் போது என்ன காட்டுது, ரேம் வந்து 12.69 GB அவைலபிளாக இருக்குது. அதில் நான் யூஸ் பண்ணுறது 0.73 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 107.72 GB. இது சில பேருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ அவைலபிள் டிஸ்க் நான் எவ்வளோ யூஸ் பண்ணிங்கன்னா 39.56 GB ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுது. இப்போது இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபைல்ஸ். ஓகே, இவங்களாம் சாம்பிளாக டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சில ஜேசான் ஃபைல் கொடுத்துருக்காங்க, CSV ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணனா போதும், சைடில் இந்த இன்னொரு ஓப்பன் ஆகி அதில் அந்த ஃபைலோட ஸ்ட்ரக்சர் காட்டும். சரிங்களா? இது வந்து ஷோ 110 per பேஜ்னு இருக்குது. நான் கிளிக் பண்ணி 100ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சதுக்கப்புறம் இதுதான் அந்த ஃபைலோட ஹெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, லாங்கிடியூட், லேட்டிடியூட், மீடியன் ஏஜ், இந்த மாதிரி ஷோவான் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு வேண்டாம், நானும் புதுசாக அப்லோட் பண்ணணுன்னா இங்கே போயிட்டு அப்லோட் டு செஷன் அப்படின்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லைனா கூட நான் ஒரு ஃபைல் ட்ராக் பண்ணி போட்டால் கூட ஓகே, இங்கே வந்து ட்ராக் பண்ணி போட்டால் முடிஞ்சிச்சு. சப்போஸ் இந்த டேட்டா தூக்கிட்டு வந்து இங்கே நான் போடுறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா டேட்டா CSVன்னு ஆட் ஆயிரும். நான் வந்து ட்ரைவ் என்னோட கூகுள் ட்ரைவை நான் மவுண்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மவுண்ட் கொடுத்தேன்னா ஒரு எப்படி மவுண்ட் பண்ணுறதுனா ஒரு கீ வரும், அந்த கீயை யூஸ் பண்ணி நான் மவுண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ரெஃப்ரெஷ். நான் புதுசாக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதுதான் வியூ. ஓகேங்களா? இங்கே நிறைய மெனுஸ் இருக்கும், இன்சர்ட் இருக்கும், ரன் டைம் இருக்கும். ஓகே, நான் ரீஸ்டார்ட் ரன் டைம், ரன் ஆல், ரன் பிஃபோர், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே, டூல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து சேவ் பண்ணுறது, சேவ் காப்பி இன் ட்ரைவ், சேவ் காப்பி எஸ் கிட்டப் கெஸ்ட்டு, அப்லோட் நோட் புக்கு, ரீநேம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. வியூவில் போய்ட்டு வியூவில் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், நோட் புக் இன்ஃபோ இதெல்லாம் இருக்கும். ஃபைலில் வந்து இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போது ஃபேக்ட்ரி ரீசெட் ரன் டைம் அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்னு கொடுக்குறேன்னா இருக்கிற எல்லா டேட்டாவுமே நம்ம போடுற டேட்டா அவங்களா கொடுத்ததை தவிர டேட்டா சொல்கிறேன், செஷனும் ரீஸ்டார்ட் ஆயிரும்.
அப்புறம் ரீசெட் ஆயிரும். அப்புறம் நான் போட்ட டேட்டா சிஎஸ்வியெல்லாம் மறைஞ்சிரும். எஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ரீகனெக்ட் கொடுக்கணும். ரீகனெக்ட் கொடுத்தா மட்டும் தான் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி நான் போட்ட ஃபைல் காணும் பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமே ஃபைல் காணும். பார்த்தீங்களா, ஃபைல் காணும். ஸோ ஃபேக்ட்ரி ரீசெட்டுங்க அதுதான். ரீஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ரீஸ்டார்ட் ரன் டைம்னா ஜஸ்ட்டு ரன் டைம் மட்டும் ரீஸ்டார்ட் ஆகும். சம்டைம்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து கனெக்ஷன் கட் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். அப்போ ரீஸ்டார்ட் ரன் டைம் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் போட்ட டேட்டாலாம் இங்கே தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு ப்ராப்ளம் வராது. ஜஸ்ட் ரீஸ்டார்ட் மட்டும் ஆகும். இப்போ நான் திருப்பி போட்டு கார்டு ரீஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த டேட்டா ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கர்சர் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆரஞ்சு கல்லில் வந்துச்சுன்னா அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரெட் கல்லில் வந்துச்சுன்னா எரர் ஆகிடுச்சு, எரர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரன் டைம் ரீஸ்டார்ட் ரன் டைம் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த என்னோடய ஃபைல் ஓகேங்களா, ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்கும்போது ஃபைல் எல்லாம் போயிடுச்சு. பட் ஆனால் இப்போது ரீஸ்டார்ட் பண்ணதுனால ஃபைல் அப்படியே இருக்குது. சரிங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரீஸ்டார்ட் ரன் டைம் அண்ட் ஃபேக்ட்ரி ரீசெட் ரன் டைம். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து நோட்புக் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். நோட்புக் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஆக்சிலேட்டர் அப்படின்னு இருக்கா. இதில் ஒன்றுமே நான் இல்லை, யூஸ் பண்ணலான். ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஜிபியு அதே மாதிரி டிபியு ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எப்போ யூஸ் பண்ணணும்? நான் ஒரு நெட்வொர்க் வந்து ஒரு டீப் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு தேவைப்படுது ஜிபியு அப்படின்னு யூஸ் பண்ணால் ஓகே. சும்மா போட்டிங்கன்னா யூஸ் ஆகாது. எப்படி அதில் நார்மல் கோட் பண்ணுறதுக்கும் நார்மலாக கற்றுக்கும் போது உங்களுக்கு ஜிபியோ டிபியோ தேவைப்படாது. ஓகேங்களா, டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க் ஒரு நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, அவங்களே போட்டுப்பாங்க, டு கெட் த மோஸ்ட் ஆஃப் Colab அவாய்ட் யூஸிங் ஜிபியு அன்லெஸ் யூ நீட் ஒன். உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா, இப்போ நான் ஜிபி வேணால் ஜிபி செலக்ட் பண்ணிட்டு ஓகே சேவ்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் டைம் ரீசெட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் என்வாரன்மெண்ட்னால ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் பண்ணிவிட்டு தான் எனக்கு ஜிபியோ அலோகேட் ஆகும். சரிங்களா, டிபியோ இருந்தாலும் சரி ஜிபியோ இருந்தாலும் சரி எனக்கு அப்போ தான் அலோகேட் ஆகும். இப்போ நான் இங்கே வைக்கிறேன் கர்சரை. ஓகே, இப்போ என்ன போட்டிருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்யூட் இன்ஜின் பேக்கெண்ட் ஜிபியு. சரிங்களா, கிளிக் பண்ணனா தெரியும் நடக்குது. ஓகே, சிஸ்டம் ரேம் எவ்வளோ, ஜிபியு ரேம் எவ்வளோ, டிஸ்க் இவ்வளோ. சரிங்களா, இப்போ நான் எதுவுமே யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணால் தான் இதோட சேஞ்ச் ஓவர்ஸ் காட்ட முடியும் நல்லா. ஓகே, திருப்பியும் நான் போய் நோட்புக் செட்டிங்ஸில் நான் நன்னு மாற்றிடுறேன். ஓகே, திருப்பி சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிசோர்ஸ்லாம் ரீஅலோகேட் ஆகும். ஓகே, பார்த்தீங்களா TtT-9 வந்துடுச்சு. could not fetch data.csv from backend. இப்போ வந்த மாதிரி காட்டும். சரிங்களா, பட் ஆனால் அவைலபிளாக இருக்காது. அது ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்ச் உட்காரும். சரிங்களா, நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, கேட்ச் உட்காந்துருக்கும். பட் ஒரு டைம் ரீசெட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பேக்கெண்டில் இருக்க அந்த நம்ம போடுற டேட்டா போயிருக்கும். பட் சம்டைம்ஸ் ஒரு மெட்டா டேட்டா வந்து இருக்கிறதுனால அது இருக்கிற மாதிரி காட்டும். பட் இட் வில் நாட் பி அவைலபிள், ரியல் டைமில் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் என்ன பண்ணால் திருப்பியும் ஒன்ஸ் மோர் அந்த டேட்டா காப்பி பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஓகே. இப்போ நீங்கள் ஜிபியு டிபியு ஒரு நன்னன் கொடுத்தாலுமே எவ்ரி டைம் ரிசோர்ஸ் வந்து ரீஅலோகேட் ஆகும், அப்போ ரீசெட் ஆகும். ஓகே, ரீசெட் ஆன அப்புறம் தான் தர முடியும். இதுதான் பேசிக்காக உங்களுக்கு தேவையான கோடு இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நான் ஏன் பிரிண்ட் சும்மா சொல்கிறேன்னா ஜஸ்ட் நான் ஹவு டு யூஸ் தான் சொல்கிறேன். ஓகே, print 1 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக 1 பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா, இதுதான் ஜஸ்ட் இப்போ இன்னொரு இது வந்து ஒரு கோட் பிளாக். இன்னொரு கோட் பிளாக் ஆட் பண்ணணும்னா இங்கே கோடு அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் போதும். இங்கே திருப்பியும் print 2. ஓகே, திருப்பி இங்கே ரன் பண்ணுறேன். ஓகே, 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் இது வந்து நான் ஒரு கண்டெக்ஸ்ட் கொடுக்கணும், இதுக்கு வந்து ஹெட்டிங் மார்க் கொடுக்கணும்னா இங்கே நான் என்னென்ன வேணுமோ போட்டுக்கலாம். சரிங்களா, டெக்ஸ்ட்டுன்னு ஆட் பண்ணிவிட்டு ஓகே என்ன போடுறேன், பிரிண்டிங் 1. ஓகே, இதுக்கு மேலே நான் திருப்பியும் பிரிண்டிங் 2ன்னு கொடுக்குறேன். சரிங்களா, அப்போது 2 இருக்குது. ஒன்று வந்து கோடு, ஒன்று டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டுங்கிறது என்னென்னா நம்ம என்ன கீழே பண்ணியிருக்கோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது கமெண்ட் லைன் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா,
இப்போ நான் திருப்பி ஃபுல்லாகவே ரன் கொடுத்து ரன் ஆகும் அப்படின்னு கொடுத்தா ஸ்டார்டிங்கில் ரன் ஆகும். பட் ஆனால் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா டெக்ஸ்ட் பிளாக் இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நோ ப்ராப்ளம், அது நீங்கள் என்ன வேணால் கொடுத்து வச்சுக்கலாம், ஒரு எரரும் அடிக்காது. ஓகே, இப்போ சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் ஆஃப்டர் அப்படின்னா இதிலிருந்து அதுக்கு அடுத்தது எல்லாமே செலக்ட் ஆகி ரன் ஆகும். ஓகே, சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பிஃபோர் அப்படின்னா இதுக்கு இருக்கிற முன்னாடி இருக்கிறது மட்டும் ரன் ஆகும். ஸோ இதுதான் ரன் பிஃபோர் ரன் ஆஃப்டர். சரிங்களா, இதுதான் பேசிக்காக ஒரு கோலாபோட லேஅவுட் என்ன எப்படி இருக்குது, நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். சரிங்களா, இன்னும் வரும் செக்ஷன்ஸில் வந்து இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் கோலாப் ஒரு நெக்ஸ்ட்டு கேகல் பார்ப்போம். கேகல் பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் கோலாபில் யூஸ் பண்ணி கொஞ்சம் இதுக்கப்புறம் படிக்கிறது எல்லாமே நம்ம கேகல் கோலாப் யூஸ் பண்ணி படிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு பைச்சாம் நம்ம போய்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் கேகல் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ், நன்றி.